பசின்ற உணர்வு வராமல் வாய்க்குள்ளே எதுவும் போகக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு ரூல். வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு ரூல், வெயிட் ஃபார் யுவர் ஸ்டமக் டு ஆஸ்க் ஃபார் ஃபுட். வயிறு கேட்கணும் பசின்னு, அப்போ தான் உள்ளே போடணும். அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாலே நம்ம குண்டே ஆக மாட்டோம். முதல்ல எதை வாயில் போடுறது முன்னாடி யோசிக்கணும், பசிக்குதா இல்லை, பேக்கெட் பண்ணி வேறு நம்மளை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, பொட்டலம் கட்டி உள்ளே வச்சிடும். வெயிட் பண்ணுங்கள், பசிக்கும். எப்போ அது பசிக்கும்? எப்போ பசி வருமா? நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் கரெக்டாக சொல்வீங்க. எப்போ பசி வரும் சொல்லுங்கள்? உங்களை தான் கேட்குறேன் நான். தூங்குற மாதிரி இருக்கா? தூங்கிட்டீங்களா? என்ன கொஸ்டின் கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். எப்போ பசி வரும்? அப்புறம் அவ்வளோதான், அவ்வளோதான். எப்போ பசி வரும்? ஏற்கனவே டைஜஸ்ட், சாப்பிட்ட உணவு டைஜஸ்ட் ஆனால் பசி வரும். அப்போ பசி வரலன்னா என்ன அர்த்தம்? வேலை நடந்துகிட்ருக்கு உள்ள, அதுக்கு மேலே இன்னொரு ஒரு லோடு கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ பகலில் இப்படின்னா நைட்டு கரெக்டாக 11லேருந்து காலையில் 4, இந்த 11 to 4 நம்ம உடம்புல தானாகவே வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ரெஸ்ட் எடுக்கும், ஷட் டவுனில் இருக்கும். ஆனால் வேலை செய்யும், எப்படின்னா பாதி வேலை செய்யும். ஹார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ஒரு 80-90 இருக்கிறதெல்லாம் அந்த டயத்தில் 60க்கு போயிடும், ஸ்லோ டவுன் ஆகி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். லிவர், கல்லீரல் முக்கியமான ஒரு உறுப்பு. கல்லீரலுடைய வேலை என்னன்னு தெரியுமா? யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? சொல்லுங்கள். கல்லீரல், லிவருடைய முக்கியமான ஒர்க் என்ன சொல்லுங்கள்? லிவர், கல்லீரல் முக்கியமான உறுப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? முக்கியமான வேலை டீடாக்ஸிங், பியூரிஃபிகேஷன். அன்றைக்கி நம்ம உள்ளே போட்ட நூடுல்ஸு, பீஸா, அது இது பர்கர் எல்லாத்துலேயும் இருக்கிற கெமிக்கல்லாம் பிரித்து பாடிக்கு எதெல்லாம் பாய்சன், எதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள செல்களை அழிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு ஒர்க்கு லிவர், கல்லீரலுக்கு. ஸோ அதை அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்தா தான் அது தூங்கும். எப்படி நம்ம கிச்சன்லாம் கழுவி விட்டு பெருக்கி தள்ளி தொடச்சி கோலம் போட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி அதெல்லாம் முடிச்சு தானே படுக்கிறோம். நம்ம சமையல் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் எத்தனை வேலை இருக்குது? அதே மாதிரி தான் கல்லீரலும். எல்லா வேலையும் டைஜஷன் ஒர்க்கு முடிஞ்ச பிறகும் இந்த டீடாக்ஸ் ஒர்க்கு எல்லாத்தையும் பிரித்து க்ளீன் பண்ணி அப்புறமா தான் லிவர் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ 11 to 4 நம்ம லிவருக்கு முக்கியமாக ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம மிட் நைட்டில் 1 மணி 2 மணிக்கு பிரியாணி, 1 மணி 2 மணிக்கு கண்ட உணவு, பர்கர் எல்லாத்தையும் உள்ளே போட்டால் ஆக்சுவலாக அந்த டயத்தில் வந்து டைஜஸ்டே ஆகாது, அப்படியே இருக்கும், ஸ்டமக்குள்ளே இருக்கும் எல்லா ஃபுட்டும். ஒரு ஃபீல் ஆஃப் ஒரு சாப்பிட்டோன்ற திருப்தியை வழிய எதுவுமே டைஜஸ்ட் ஆகாது, அப்படியே எல்லாம் ஊறிட்டுருக்கும். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கதை தான், அப்படி தான் இருக்கும் எல்லாம். திரும்ப மார்னிங் 4க்கு தான் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் டைஜஷனே. ஸோ அதனால தான் நம்ம பசி இல்லாமல் உணவு எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் நம்மளுடைய டைஜஷன் நல்லா அடிவாங்கும். அப்போ தான் அசிடிட்டி, வயிறு எரிச்சலாக இருக்கிறது, இங்கே வந்து பேர்ன் ஆகிறது, கொஞ்சம் சாப்பிட்டாலே அப்படியே வயிறு வலிக்கிறது, இல்லை கேஸ் நிறைய ஏப்பமாக வந்துகிட்டே இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம். இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்னென்னா இந்த நம்ம ராங்காக நம்ம டயத்தில் பசிக்காதப்போ எடுக்கக்கூடிய உணவு. ரெண்டாவது, உணவை எப்படி சாப்பிடணுன்னு இருக்குது. உணவு சாப்பிட்றது அப்படின்றது அது ஒரு வேலை, இட்ஸ் அ ஒர்க். எப்போ நம்ம பாடியை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இந்த உணவு சாப்பிட்றது தான். அதுக்கு நம்ம போடுற ஃபியூயல் என்ன சொல்லுங்கள்? நம்ம உடம்புக்கு என்ன ஃபியூயல் கொடுக்குறோம்? சாப்பிட்றது தானே ஃபியூயல் அதுக்கு. அப்போ அதை மதிக்கணும். அந்த டைம் தான் ஃபோனு, அப்போ தான் ஃபோனில் பார்த்துட்டு மொபைலில் பார்த்துட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. என்ன காய் அம்மா என்ன செஞ்சுருக்கட்டும் அதை அப்படியே மொத்தமாக அள்ளி அப்படியே உள்ளே போட்டு அது என்ன டேஸ்ட்டுன்னு கூட பார்க்காம அப்படியே சாப்பிட்றது. ஆக்சுவலாக உணவு சாப்பிடும் பொழுது உணவில் கவனத்தை வச்சு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes வாயில் நல்லா அந்த உணவை மசித்து அப்புறமா தான் வயிற்றுக்குள்ளே தள்ளணும். ஏன்னா அந்த உணவை வந்து உணவினுடைய ஜீரணம் வந்து எங்கே ஆரம்பிக்குது? டைஜஷன் வாயில் தான் ஆரம்பிக்கும். ஸோ வாயில் ஒரு என்சைம் இருக்கும், டைலின்னு, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் டைஜஷனை. வாயில் உள்ள செக்ரீஷன்ஸ், அந்த சலைவா தான் ஃபஸ்ட்டு நல்லா உணவை வாயில் மசித்து, அந்த பற்களுடைய ஒர்க்கு அதுதான். வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அங்கே பல் கிடையாது வயிற்றில். நம்ம உள்ளே அப்படியே ஃபுல்லாக தோசை இட்லிலாம் முழுங்கிட்டோன்னா வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே தான் இருக்கும். ஆசிடால் அதை வந்து அந்தளவுக்கு கரைக்க முடியாது. இட் வில் டேக் லாங்கர் டைம் டைஜஷன். 3 hours அப்படின்னா இது வந்து 6 hours ஆகும். அதே நல்லா நம்ம மசித்து வாயில் உள்ள சலைவாவோட மிக்ஸ் பண்ணி கூழ்
அப்புறமா தான் அந்த கூழை தான் முழுங்கணும். நம்ம வந்து இந்த கிரைண்டரில் இது போடுவோம் பாருங்க, அது மாதிரி அப்படியே உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். உள்ளே அது என்ன பண்ணது என்னவோ பண்ணட்டும், எப்படியா கஷ்டப்பட்டு ஆசைட்டோம்.